What's up guys, this is MA Cubing. நம்ம கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா YJ MGC 4x4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சசரிஸ் பாக்ஸில் என்னென்ன இருந்ததுலாம் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கவர் போட்டு சம் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது அண்ட் ப்ளஸ்ன்னு கவர் போட்டு சம் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ்க்கோ ப்ளஸ்க்கோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு வந்து கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி இருக்குது அண்ட் மைனஸ் வந்து நல்லா கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி என்ன சொல்ல இது இன்னும் டைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்ஸை கம்பேர் பண்ணும்போது கியூப்ல இருக்கிற ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் மீடியம் டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க, சால்விங் கைடு கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சசரிஸ் பாக்ஸில் ஒரு YJ கியூப் ஸ்டாண்ட் கொடுக்கல. ஒருவேளை என் பாக்ஸில் வரலையா இல்லைனா YJ கியூப் ஸ்டாண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. கியூப் உடைய ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் ஓகே. கியூப் செம்ம ட்ரையாக இருக்குது, லூப்ரிகண்ட் எதுவுமே இல்லை, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ரொம்ப ட்ரையாக இருக்குது, உங்களுக்கு அந்த சவுண்ட்லேயே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட், லூப் எதுவுமே இல்லை. பட் என்னன்னா நான் M2 பண்ணும்போது பாருங்கள், நான் M பண்ணும்போது எனக்கு வந்து மேக்னெட் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது நம்ம மேக்னெட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவுட்டர் லேயர்ஸில் நார்மலாக இருக்குது. எனக்கு என்ன சொல்ல ஸ்ட்ராங்காகவும் தெரில, லைட்டாகவும் தெரில. பட் இன்னரில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நிறைய பேர் ரிவ்யூஸில் என்னென்னா மேக்னெட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல, மேக்னெட்ஸ் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 4x4க்கு தேவையான மேக்னெட்ஸ் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க போல். பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அவுட்டர் லேயரில் வந்து மீடியம் ஸ்ட்ரென்த் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னர் லேயரில் அவுட்டர் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான மேக்னெட்ஸ் தான் இருக்குது. அண்ட் செம்ம ட்ரையாக இருக்குது. மேபி என்ன சொல்ல கொஞ்சம் சில்க்னா மிஸ்டேக் யூஸ் பண்ணலான்னு தோணுது. சில்க் மிஸ்டேக்கு பதிலாக நான் ஸ்டார்ம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இன்ஜெக்ஷன் போட போகிறோம் 4x4க்கு. ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, இங்கே கொஞ்சம். அண்ட் இதுவே போதுமானது தான் நினைக்கிறேன். பிரேக்கிங் ஆனால் இன்னும் சூப்பராகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, பிரேக்கிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், பிகாஸ் இப்போ தான் லூப்ரிகன்ட் போட்டிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இப்போ என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. லூப் போட்டதுக்கப்புறம் அவுட்டர் லேயரில் மட்டும் தான் லூப் போட்டிருக்கேன். இப்போது இன்னர் லேயரில் நான் லூப் போட மறந்துட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது பிரேக்கிங் ஆனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் கார்னர் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. கார்னர் கட்டிங்கில் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. அண்ட் இப்போ லூப் ஓரளவுக்கு என்ன சொல்ல பிரேக்கிங் ஆகிட்டே வருது. ஓகே, ஸ்க்ராம்பிள் பண்ணிடுவோம் மொத்தம் 4x4யும். நான் இதுக்கு முன்னாடி என்னென்னா மேக்னெட்டிக் 4x4 அந்த அளவுக்கு யூஸ் பண்ணதில்லை. மேபி என்ன சொல்ல வால்க் 4 வந்து ஒரு காம்படிஷனில் ஒன்ஸ் ஜஸ்ட் நான் டேர்ன் பண்ணி பார்த்தேன். பட் அதோடைய ஃபீல் சுத்தமாக ஞாபகம் இல்லை. அண்ட் அதர் 4x4 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா YJ உடைய Zhilong Mini 4x4 யூஸ் பண்ணியிருக்கேன். அதோடைய ஃபீலிங் வந்து செம்ம யூனிக்கான ஃபீலிங்காக இருந்தது. ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல YJ Yuhu V2 மெகாமிக்ஸ் உடைய ஃபீலிங் மாதிரி இருந்தது. அண்ட் இதோட ஃபீலிங் வந்து எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஒரு MGCயோட ஃபீலிங் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. சம் என்ன சொல்ல சால்வ்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியலாம் YJயோட ஃபீலிங் எப்படி இருக்குது அண்ட் MGCயோடைய ஃபீலிங் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் கேஷுவல் சால்வ் போயிட்டுருக்கேன். எஸ், குட், சால்வ் நல்லா போயிட்டுருக்கு. ஸ்க்ராம்பிள் ஹேண்ட் ஸ்க்ராம்பிள் பண்ணதால் இந்த ஈஸியான ஸ்க்ராம்பிள் வந்ததா இல்லைனா நான் நல்லா சால்வ் பண்ணுறேன்னான்னு தெரில. டக்குன்னு போகுது, நல்லா தான் இருக்குது. கியூபோட ஃபீல் எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் தெரில. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழன் கியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் என்னென்னா MGC பிடிக்கலன்ற மாதிரி சம்திங் ஏதோ கமெண்ட் சொல்லியிருந்தாரு. அவருக்கு வந்து என்னென்னா MGC ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை
அவருக்கு வந்து கியூப் வந்து பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸ்டார்டிங்கில் MGC 4x4 வச்சு சப் 50 சப் 40 சால்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு. கியூப் செம்மையாக இருக்குது, கலர்ஸும் செம்ம வைப்ரண்ட்டாக நல்லா பிரைட் ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு கியூபை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்குது, டேர்னிங்ஸும் சூப்பராக தான் இருக்குது. என்னன்னா கியூப் அவுட் ஆஃப் த பாக்ஸ் செம்ம ட்ரையாக இருந்தது, லூப் போட்டோன்னு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டெஃபினெட்லி இந்த கியூப் என்னோட மெயின் தான். எதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து மெய்லாங் 4x4 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது வந்து ஒரு நான் மேக்னெட்டிக் 4x4. ஒரு மேக்னெட்டிக் 4x4 வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன், கரெக்டாக சேல் இருந்தது. சேலில் வந்து டிஸ்கவுண்ட் கோட்ஸ் அண்ட் கிஃப்ட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இதை வாங்கியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 4x4 தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். 3x3க்கு அது இம்ப்ரூவ் பண்ண எனக்கு யூஸ் ஆகும் என்று சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் ஆகுறேன். அதே சமயத்தில் 5x5 6x6 7x7லையும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு 4x4 ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதனால 4x4 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு என்னென்னா 1 minute ஆவரேஜில் வந்துட்டு இருக்கேன். அண்ட் டெஃபினெட்லி இப்போ ஒரு மெயின் வந்ததால் கண்டிப்பாக சப் 1 minute ஈஸியாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் இந்த கியூபை நான் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் இது வந்து உங்களுடைய பட்ஜெட்டை விட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கோ ஃபார் மினி 4x4. அதாவது YJ உடைய மினி ஜீசு ஒரு ஜிலாங் 4x4 இருக்குது, அதுக்கு போங்க. 2 4x4மே நல்லா தான் இருக்கும். என்னென்னா எனக்கு 2 கியூபுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் என்ன நினச்சேன்னா 2 கியூபுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் 2 கியூபுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தது. இது வந்து என்னென்னா நல்லா அந்த ஃப்ளாக்ஷிப்கான ஒரு எசன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது ஃப்ளாக்ஷிப், கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. அண்ட் இதுக்கும் ஜீசுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஜீசூவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பர்பான கியூப் தான். இன்கேஸ் இந்த கியூப்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எதர் நானோ இல்லை இந்த கியூப் வச்சிருக்கிற யாராவது அதுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.